இப்ப இருக்க நிதி நெருக்கடியில வீட்டு கடன் வாங்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு இந்த கடனுக்குள்ளேயே சிக்கி தவிக்க வேண்டிய நிலைக்கு உள்ளாகியிருக்காங்க. சோ இந்த நிலைமையில ஒரு நபர் 12 வருஷங்களா தான் பின்பற்றிய நிதி சார்ந்த வழிமுறைகளை ரெடிட் தளத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 7,000 ரூபாய் தான் என்னுடைய முதல் சம்பளம் அப்படின்னும், இப்ப எனக்கு 35 வயசு ஆகிடுச்சு, ஆனா நான் கடனே இல்லாம இருக்கேன் அப்படின்னும், எனக்கு சொந்தமா பெங்களூர்லயும் நொய்டாவிலையும் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காரு. சோ அவர் என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கறத தன்னுடைய ரெடிட் பதிவுல விளக்கமா சொல்லியிருக்காருங்க. 2013 வருஷம் தான் நான் முதல்ல வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ என்னுடைய மாத சம்பளம் வெறும் 7,000 ரூபாய் தான். நான் பெரிய காலேஜ்ல எல்லாம் போய் பட்ட படிப்பை முடிக்கல. வெளிநாட்டுக்கு போய் எந்த வேலையும் நான் செய்ய கிடையாது. ஆனா எனக்கு கிடைச்ச வேலை, எனக்கு கிடைச்ச சம்பளம், இந்த ரெண்டு விஷயங்களையும் ஒழுக்கமான முறையில பணத்தை மேலாண்மை செஞ்சதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். 2013 வருஷம் நொய்டாவுல முறையா 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்ததா சொல்லி இருக்கிற இவரு அங்கிருந்து பெங்களூருக்கு போய் தொழில்நுட்ப படிப்பு முடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து பல நிறுவனங்கள்ல வேலைக்கு விண்ணப்பம் போட்டிருக்காரு. பெரும்பாலான இடங்கள்ல இவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் தன்னுடைய தொடர் முயற்சி காரணமா ஒரு நல்ல நிறுவனத்துல வேலையும் கிடைச்சிருக்கு. சோ அந்த டைம்ல அவருக்கு கிடைச்ச அனுபவத்தின் மூலமா 2 அட்வைஸ சொல்றாருங்க. அதாவது, கடனே இல்லாத நபரா இவர் வாழ்றதுக்கு என்ன காரணமா, ஒண்ணு, மாசம் மாசம் செலவிட வேண்டிய வீட்டு வாடகை உள்ளிட்ட அத்தியாவசிய செலவுகளை சேமிக்கணும். 2வது, கிரெடிட் கார்டை வாங்கவே கூடாது. இந்த 2 அட்வைஸையும் தவறாம ஃபாலோ பண்றதா சொல்லியிருக்காரு. இதை தவிர தன்னுடைய வருமானம் எவ்வளவோ அதுலதான் அவரு செலவு பண்ணுவாராம். அதுல எவ்வளவு தொகையை தேவையில்லாம செலவு பண்றாரோ அதை குறிப்பா எழுதி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த மாதங்கள்ல அந்த தேவையில்லாத செலவுகளை குறைச்சிடுவாராம். அடுத்ததா முதலீட்டை பத்தி சொல்லியிருக்காருங்க. அதாவது, தன்னுடைய சேமிப்பு தொகையை வங்கியில சும்மா வைக்காம முதலீடு செஞ்சிருக்கிறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் எஃப்டில முதலீடு செஞ்ச அவருக்கு சுமார் 8.25% லாபம் கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து எஸ்ஐபி முறையில மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. எடுத்ததுமே தன்னுடைய முதலீடுகள் தனக்கு லாபம் கொடுக்கல அப்படின்னும், படிப்படியா தான் கத்துக்கிட்டு முதலீட்டை நான் மேற்கொண்டேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. சோ மாசம் மாசம் வர வருமானத்தையும் ஒரு கணிசமான தொகையை முதல்ல சேமிப்பு மற்றும் முதலீட்டுக்கு அப்படின்னு எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற தொகையை தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிற அவரு, எந்த ஒரு போனஸ் தொகை வந்தாலும் அதை உடனடியா ஏதாவது ஒரு திட்டத்துல முதலீடு செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. 2018 வருஷத்துல நொய்டாவுல முறையா தான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கியதாவும், அப்போ 5 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் செஞ்சுட்டு மீதம் இருக்கிற 55 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கியதாகவும் சொல்றாரு. இதை தொடர்ந்து தன்னுடைய சம்பளத்துல வருஷத்துக்கு 14 இஎம்ஐ, அதாவது ஒவ்வொரு வருஷமும் 2 இஎம்ஐ தொகையை கூடுதலா செலுத்துறது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இஎம்ஐ தொகையை செலுத்திட்டு வந்திருக்காரு. சோ அவருக்கு கிடைச்ச போனஸ் மற்றும் பிற தொகைகளை எல்லாமே ப்ரீ பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாராம். சோ 2021 வருஷம் இவருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த டைம்ல பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு வந்த இவரு பெங்களூர்ல 40 லட்சம் ரூபாய் மதிப்புல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கி இருக்காரு. இப்படி தன்னுடைய வருமானத்துல எப்பவுமே தேவையற்ற செலவுகளை செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்ற அவரு அதே டைம்ல குடும்பத்தினரோட வெளியே போறது அப்படிங்கறதையும் ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாரு. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாம இருந்ததுதான் எனக்கு ரொம்ப பெரிய அளவுல சேமிப்பா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இதை தவிர தான் எதுக்கெல்லாம் பணத்தை செலவிடுற அப்படின்னு மாசம் மாசம் ஆய்வு செஞ்சதின் மூலமா தேவையற்ற செலவுகளை குறைக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி நம்ம வாங்குற சம்பளம், நம்ம படிப்பு, நம்ம வேலை, இதை எல்லாத்தையும் விட பணத்தை நம்ம எப்படி மேலாண்மை செய்யறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் 35 வயசுல கடன் இல்லாத நபரா ரொம்ப பெருமையா தலை நிமிர்ந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.